Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே மேல உங்களுக்கு ஐகான்ல ஷோ ஆகும். நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாவே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனல்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா BOT பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்க மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வேணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேணும். அதாவது சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வேணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதாவது உங்க லைஃப்ல இது வரைக்கும் பார்த்திருக்காத விஷயங்கள்லாம் நீங்க பார்க்குற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சில விஷயங்கள் வந்து என்னன்னா பொறுமையா இருக்கலாம், சில விஷயங்கள் சகிச்சுக்க முடியும், சில விஷயங்களை சகிச்சுக்க முடியாது, சில விஷயங்களை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாலரன்ஸோட அந்த சகிப்புத்தன்மையோட நம்ம இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த BOTக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டாலரன்ஸுங்கிற அந்த மனப்பான்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதை நம்ம சொல்றோம் சொல்லி பார்த்தீங்கன்னா BOTனாவே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க பாடி வந்து ஃபிட்டா இல்லாம இருக்கும். அதாவது ஏற்கனவே ஃபிட்டா இருந்திருப்பாங்க, அவங்க பிசிக்கலா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபிட் இல்லாம இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணணும்னா பிசிக்கலா நம்ம என்ன பண்ணணும், ஒரு நார்மல் ஹியூமன் பீனா நம்ம என்ன பண்ணணும் மாத்தணும். மனதளவிலையும் சரி, உடல் அளவிலையும் சரி, அதே மாதிரி ஒழுக்கத்திலையும் சரி அவங்க என்ன பண்ணணும், நார்மல் ஒரு ஹியூமன் பீனா நம்ம மாத்தணும். உதாரணமா ஒரு மென்டல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள என்ன பண்ணணும், அவங்களுக்கு எப்படி கேர் பண்ணணும், இந்த மாதிரி என்ன பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது இப்போ மது பழக்கமோ ஏதோ ஒரு பழக்கத்துக்கு என்ன அடிக்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்கள எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல லைஃபுக்கு நம்ம கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா BOTல நம்ம என்ன பண்ணுவோம் படிப்போம். இது எல்லாமே தெரபி மூலியமாவே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. இந்த கோர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் படிக்கணும். சரியா? 4 இயர் கோர்ஸ். இது வந்து 4 இயர் பிளஸ் 6 மந்த்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா இன்டர்ன்ஷிப் இருக்கும். டைரக்டா போய் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை என்ன பண்றாங்க, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நம்ம சொல்லுவோம். சரியா? அதாவது பாத்தீங்கன்னா மறுவாழ்வு மையம். அதாவது நிறைய மறுவாழ்வு மையத்துல யார் இருப்பா, இந்த குடிப்பழக்கத்துல அடிமையானவங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல அடிமையானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருப்பாங்க. அந்த சென்டர்ல வேலை இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இன்னொன்னு என்ன சொல்லலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது நிறைய ஹாஸ்பிட்டல் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டைம்ல அதாவது இன்டர்ன்ஷிப் டைம்ல டைரக்டா போய் அவங்கள நம்ம மீட் பண்ணுவோம். சரியா? அந்த பீப்புள்ஸ் அந்த மாதிரி பிசிக்கலா இருக்க அந்த பீப்புளை போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா மீட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்ண முடியும், கத்துக்க முடியும். அந்த 1 மந்த் அந்த 1 இயர் பாத்தீங்கன்னா அந்த 6 மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அதுல நம்ம கத்துக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். அதுல அந்த 6 மந்த்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அந்த டாலரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் 6 மந்த்ஸ்லயே உங்களால என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதனால 4 இயர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணும் இந்த கோர்ஸுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால கண்டிப்பா அதாவது பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஒரே ஒரு காலேஜ்லாம் இருக்கு. நம்மளோட சென்னையில இருக்க கீழ்ப்பாக்கம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 காலேஜஸ் தான் இருக்கு. அதனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதனாலதான் என்ன பண்றாங்க, BOT படிச்சவங்களுக்கு எப்படியாவது ஒரு 10 வருஷத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சவங்களுக்கு வேலை உறுதி. அதாவது பேசிக் பே பாத்தீங்கன்னா 34,500 ரூபாய்க்கு மேல என்ன பண்றாங்கன்னா பேசிக் பேவே உங்களுக்காக கொடுக்குறாங்க. அதனால BOT நீங்க என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம். வரக்கூடிய நாட்கள் நம்ம சேனல் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு பேராமெடிக்கல் கோர்ஸை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், தெளிவா உங்களுக்காக என்ன பண்ண போறோம், நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறோம். அதனால கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.